ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் மிஸ்ஸஸ் வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இன்னொரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா BoAt கம்பெனி. ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா BoAt 700ன்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்த மாடல் தான் இது என்னோடய ஃபேவரட் ப்ளூடூத் ஸ்பீக்கரு. இதில் அப்படி என்ன இருக்குன்றது இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம BoAt கம்பெனியோட ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி பார்க்க போகிறோம். இதோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா Stone 1000. இதோட ஸ்பீக்கர் அவுட்புட் பார்த்திங்கன்னா 14 வாட்ஸ். இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பேஸ் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஸ்பீக்கர் இது. பேஸ் நல்லா இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளூடூத் பார்த்திங்கன்னா 2.1. உங்களுக்கு ஒயர்லெஸ் ரேஞ்சு நல்லா கிடைக்கும். நான் இதில் இன்பில்டே மைக் இருக்கிறனால நீங்கள் ஃபோன் கால்ஸ் கூட அட்டன் பண்ணி பேசலாம். நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. நம்ம பக்கத்துலேருந்து பேசுகிற கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் தள்ளி நல்லா பேசினா கொஞ்சம் அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்குறதுக்கு கரெக்டாக இருக்காது. பக்கத்துலேருந்து பேசுகிற கரெக்டாக இருக்கும். ஆனால் நல்லா சவுண்டு சூப்பராக இருக்குது. அவுட்டோருக்குள்ளே நாங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் எடுத்துகிட்டு போவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ளூடூத் ஸ்பீக்கர். நான் ஒரு 3-4 ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன். அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ளூடூத் ஸ்பீக்கர்னால் இதுதான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இதில் 3000 mAh பேட்ரி இருக்குது. இப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்லேயே 4000 5000 வருது. ப்ளூடூத்தில் 3000னா கம்மின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதில் ப்ராசஸரில் டிஸ்பிளே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா எனக்கு 5 ஹவர்ஸ்லேருந்து 5.5 ஹவர் முடிவு வருது. கம்பெனி சைட்லேருந்து 8 ஹவர்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா அதில் உங்களுக்கு வால்யூம் அவங்க 60% அந்த மாதிரி தான் வச்சு கேட்பாங்க. நான் ஃபுல் பர்சன்டேஜ் அப்படி இல்லை 80% வச்சு கேட்பேன். எனக்கு 5 ஹவர் ப்ளஸ் தான் கிடைக்கும். சார்ஜும் பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ் நான் சார்ஜ் போடுவேன். 0 to 100 ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது IPX5 வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. லைட்டாக, அதாவது வாட்டர் ப்ரூஃப்னால் லைட்டாக தண்ணி, ஏதாவது மழை தண்ணி அந்த மாதிரி லைட்டாக பட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஆக்ஸ் கேபிள் இருக்குது, அப்புறம் சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவல் பட்டன் இருக்குது. இந்த மேனுவல் பட்டன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ப்ளூடூத்துக்கு இல்லைன்னா ஆக்ஸ் கேபிளுக்கு ரெண்டுமே நம்ம மாற்றிக்கிற மாதிரி வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. இதே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம சாங் கேட்டுருக்கும்போது நம்ம அடுத்த சாங் போகிறது, அதுக்கு முந்தின சாங் போகிறதுன்னு மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற பட்டன் பார்த்திங்கன்னா நம்ம கால் அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாங்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுலேயே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்கன்னா 2850 ரூபாய்க்கு சேல் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். அப்போ பிக் பில்லியன் டேவெல்லாம் எடுக்கும்போது 2500 அந்த சம்திங்குள்ளேயே கிடைக்கும். அப்போ எடுத்திங்கன்னா நல்ல ரேட்டு. என்னை பொறுத்தவரை 2500க்குள்ளே எடுத்தால் முடிஞ்சால் வாங்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ளூடூத் ஸ்பீக்கரு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் போட்டிருக்கேன். அதோட ரிவ்யூவும் பாருங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள்.